सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 9/5/1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: தன்னுடைய முகத்தோற்றத்தின் மூலமாக எதிர்காலத்தை காண்பியுங்கள். அனைவரும் எப்பொழுதும் அன்பானவர்களாக இருக்கிறீர்களா? எப்படி பாப்தாதா எப்பொழுதும் குழந்தைகளின் அன்பானவராகவும் சகயோகியாகவும் இருக்கிறாரோ, அனைத்து ரூபங்களிலும் அனைத்து விதங்களிலும் எப்பொழுதும் அன்பானவராகவும் சகயோகியாகவும் இருக்கிறாரோ, அதேபோல் குழந்தைகளும் அனைத்து விதங்களிலும் தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் அன்பானவராகவும் சகயோகியாகவும் இருக்கிறீர்களா? யாருடைய ஒரு வினாடி கூட தந்தையுடனான அன்பு துண்டிக்கப்படாமல் இருக்கிறதோ, மேலும் ஒரு வினாடி ஒரு எண்ணம் கூட தந்தையின் உதவியாளராக ஆவதை தவிர வேறு விதமாக செல்லாமல் இருக்கிறதோ, அவரைத்தான் எப்பொழுதும் சகயோகி மற்றும் எப்பொழுதும் அன்பானவர் என்று கூற முடியும். அப்படி தன்னை எப்பொழுதும் அன்பானவர் மற்றும் சகயோகி என்று நினைக்கிறீர்களா மற்றும் அனுபவம் செய்கிறீர்களா? பாப்தாதாவின் அன்பின் நிரூபணம் வெளிப்படையான அடையாளம் தென்படுகிறதா? அப்படி குழந்தைகளில் கூட யார் தந்தைக்கு சமமானவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய அன்பு மற்றும் சகயோகத்தின் நிரூபணம் மற்றும் வெளிப்படையான அடையாளம் தென்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பான ஆத்மாவின் அன்பை ஒருபொழுதும் மறைக்க முடியாது. எவ்வளவுதான் ஒருவர் தன்னுடைய அன்பை மறைக்க விரும்பினாலும் அன்பு ஒருபொழுதும் மறைவாக இருப்பதில்லை. அன்பு ஏதாவது ரூபத்தில் ஏதாவது காரியம் மூலமாக மற்றும் முகம் மூலமாக அவசியம் தென்படுகிறது. எனவே தன்னுடைய முகம் என்ற கண்ணாடியில் என்னுடைய முகம் மூலமாக அன்பான தந்தையின் முகம் தென்படுகிறதா என்று பார்க்க வேண்டும். எப்படி தன்னுடைய முகத்தை ஸ்தூலமான கண்ணாடியில் பார்க்கிறீர்களோ, அதேபோல் அமிர்த வேளையில் தன்னைத்தானே இந்த சூட்சும கண்ணாடியில் பார்க்கிறீர்களா? எப்படி லட்சணங்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவின் லட்சியம் என்னவென்று தெரிந்து விடுகிறது மற்றும் எப்படி லட்சியம் இருக்கிறதோ அப்படி லட்சணமும் தானாகவே ஆகிவிடுகிறது. எனவே தன்னுடைய லட்சணங்கள் மூலமாக லட்சியத்தை பிரத்யக்ஷ வெளிப்படையான ரூபத்தில் எவ்வளவு காண்பிக்கிறீர்கள் என்று தன்னைத்தானே சோதனை செய்கிறீர்களா? எந்த ஒரு ஆத்மாவையும் தன்னுடைய லட்சணங்கள் மூலமாக அந்த ஆத்மாவின் மற்றும் தன்னுடைய எதிர்காலத்தை காண்பிக்க முடியும். லெக்சர் சொற்பொழிவு மூலமாக ஃபீச்சர்ஸ் லட்சணங்கள் காண்பிப்பது பொதுவான விஷயம். ஆனால் லட்சணங்கள் மூலமாக எதிர்காலத்தை காண்பிப்பது இதுதான் ஆன்மீக ஆத்மாக்களின் ஆன்மீக தன்மையாகும். அந்த மாதிரி என்னுடைய லட்சணங்கள் ஆகியிருக்கிறதா என்று கண்ணாடியில் பார்க்கிறீர்களா? எப்படி ஸ்தூல முகம் இருக்கிறது. ஒப்பனை மூலமாக ஒருவேளை யாராவது முகத்தை பார்க்கிறார் என்றால் முதலில் விசேஷ கவனம் பிந்தியின்
திலக மேல் செல்லும். அதேபோல் யார் பிந்தி ரூபத்தில் நிலைத்திருக்கிறார்கள், அதாவது தன்னை இந்த தாரணைகளின் அலங்காரத்தினால் ஒப்பனை செய்து கொள்கிறார்கள். அப்படி அலங்கரிக்கப்பட்டவரின் பக்கம் பார்த்து கொண்டே அனைவரின் கவனம் எங்கே செல்லும்? நெற்றியில் ஆத்மா பிந்தியின் மேல் செல்லும். அதேபோல் எந்த ஒரு ஆத்மா உங்கள் எதிரில் வருகிறது என்றால் அவருடைய கவனம் உங்களுடைய அழியாத திலகத்தின் பக்கம் கவரப்படட்டும். அதுவும் எப்பொழுது தானே திலகதாரியாக திலகம் இடப்பட்டவராக இருக்கிறாரோ அப்பொழுதுதான் ஏற்படும். ஒருவேளை தானே திலகதாரியாக இல்லை என்றால் மற்றவர்களுக்கு உங்களுடைய அழியாத திலகம் தென்பட முடியாது. யார் அன்பின் பழக்கத்தை கடைபிடித்தாரோ மற்றும் அன்பான புத்தியுடையவராக ஆனாரோ அந்த மாதிரி அன்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு முழு உலகத்தின் அனைத்து சுகங்களின் பிராப்தி நிரந்தரமாக கிடைத்து விடுகிறது. மற்ற அனைவரையும் முக்தி தாமத்தில் அமர செய்து அன்பை வெளிப்படுத்தும் குழந்தைகளுக்கு உலக ராஜ்ய பாக்கியத்தை பிராப்தி செய்விக்கிறார். பார்க்க போனால் முழு உலகத்தின் ஆத்மாக்களும் குழந்தைகள்தான். ஆனால் மற்ற அனைத்து ஆத்மாக்கள் அற்ப காலத்தின் சுகம் பிராப்தி ஆகிறது மற்றும் அன்பாக நடந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு சதா காலத்திற்கு பிராப்தி ஏற்படுகிறது. அந்த மாதிரி அன்பான குழந்தைகளை தவிர வேறு யாருக்குமே அனைத்து உறவுகளினால் அனைத்து பிராப்தியின் பங்கு இல்லை. அன்பாக நடந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு தந்தையும் இரவு பகலாக அவர்களுடைய குணத்தை மகிமை பாடிக்கொண்டிருக்கிறார். யார் மீதாவது அதிகமாக அன்பு இருக்குமேயானால் அந்த அன்பிற்குரியவருக்காக மற்ற அனைவரையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு அனைத்தையும் அவருக்காக அர்ப்பணம் செய்கிறார்கள். இது அன்பின் அடையாளமாகும். எனவே எப்பொழுதும் அன்பிற்குரிய மற்றும் சகயோகி குழந்தைகளை தவிர மற்ற அனைத்து ஆத்மாக்களையும் முக்தி தாமத்தில் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுகிறார். ஆக எப்படி தந்தை அன்பின் வெளிப்படையான நிரூபணத்தை காண்பித்து கொண்டிருக்கிறாரோ அதே போல் தன்னைத்தானே கேளுங்கள். அனைத்து உறவு, அனைத்து கவர்ச்சி செய்யக்கூடிய பொருட்களை தன்னுடைய புத்தியிலிருந்து ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டாகிவிட்டதா? அனைத்து ரூபங்களிலும் அனைத்து உறவுகளினாலும் ஒவ்வொரு விதத்திலும் அனைத்தையும் தந்தையிடம் அர்ப்பணம் செய்தாகிவிட்டதா? தந்தையின் காரியம் தவிர வேறு ஏதாவது வீணான காரியத்தில் ஒரு வினாடி கூட தன்னுடைய சகயோகத்தை கொடுக்கவில்லையே. ஒருவேளை அன்பு அதாவது யோகா இருக்கிறது என்றால் சகயோகமும் இருக்கிறது. எங்கு யோகா இருக்கிறதோ அங்கு சகயோகமும் இருக்கிறது. ஒரு தந்தையுடன் தான் யோகா இருக்கிறது என்றால் சகயோகம் கூட ஒருவருடன் மட்டும்தான் இருக்க வேண்டும். யோகி என்றால் சகயோகி. அப்படி சகயோகத்தின் மூலம் யோகாவை பார்க்க முடியும். யோகா மூலமாக சகயோகத்தை பார்க்க முடியும். ஒருவேளை ஏதாவது வீணான காரியத்தில் சகயோகி ஆகிறீர்கள் என்றால் தந்தையினுடைய சகயோகியாக எப்பொழுதும் ஆகியிருக்கிறீர்களா? முதலில் என்ன உறுதிமொழி செய்திருந்திருக்கிறீர்களோ அதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியமும் செய்கிறீர்களா? சில நேரம் பக்தர்கள் மாதிரி குழந்தைகள் நீங்களும் தந்தையை ஏமாற்றுவது இல்லையே. பக்தர்களை பற்றியோ பக்தன் ஏமாற்றுபவன் என்று கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி நீங்களும் கூட ஏமாற்றுபவர்களாக ஆவதில்லையே. ஒருவேளை உன்னுடையதை என்னுடையது என்று புரிந்து காரியத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்றால் ஏமாற்றுபவர்கள் ஆனீர்கள் இல்லையா? சொல்வது ஒன்று மற்றும் செய்வது இன்னொன்று. இதை என்னவென்று கூறுவது? சொல்வதோ உடல், மனம், பொருள் அனைத்தும் உன்னுடையது என்றுதான் கூறுகிறீர்கள் இல்லையா? எப்பொழுதும் உன்னுடையது ஆகிவிட்டது என்றால் பின்பு அதன் மேல் உங்களுடைய அதிகாரம் எங்கிருந்து வந்தது? எப்பொழுது அதிகாரம் இல்லையோ அதை தன்னுடைய மனம் சொல்லும் வழியில் எப்படி காரியத்தில் ஈடுபடுத்த முடியும்? எண்ணத்தை, நேரத்தை, மூச்சை, ஞான செல்வத்தை,
ஸ்தூல உடலை ஒருவேளை ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை மனம் சொல்லும் வழியில் வீணாக இழந்தீர்கள் என்றாலும் கூட ஏமாற்றுபவராக ஆகிவிடுகிறீர்கள் இல்லையா? பல ஜென்மங்களின் சம்ஸ்காரங்களின் வசம் ஆகிவிடுகிறார்கள். இந்த மாதிரி எதுவரை நடந்து கொண்டே இருக்கும்? எந்த விஷயம் தனக்கே பிடிக்கவில்லை என்றால், எது எனக்கே பிடிக்கவில்லையோ அது தந்தைக்கு பிடித்தமானதாக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். எப்பொழுது அன்பிற்குரியவருக்கு எது மிக பிரியமான பொருளாக இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்கப்படுகிறது. எனவே எந்த அளவிற்கு அன்பிற்குரியவரின் விருப்பப்படி நடந்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னைத்தானே கேளுங்கள். தன்னை எப்பொழுதும் மிக உயர்ந்தவர் மற்றும் மிகவும் புனிதமானவர் என்று புரிந்து நடந்து கொள்கிறீர்களா? யார் தன்னை மிக உயர்ந்தவர் என்று புரிந்து நடந்து கொள்கிறார்களோ அவருடைய ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு வார்த்தையும் தந்தை எவ்வளவு உயர்வானவராக இருக்கிறாரோ அந்த அளவே உயர்ந்ததாக இருக்கும். அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருக்கும். தந்தையின் மகிமையாக உயர்ந்தது அவருடைய பெயர், உயர்வானது அவருடைய இருப்பிடம், காரியம் உயர்வானது என்று பாடுகிறார்கள் இல்லையா? அப்படி யார் உயர்வானவராக இருக்கிறாரோ அவரும் எப்பொழுதும் தன்னுடைய உயர்ந்த பெயர், உயர்ந்த இருப்பிடம் மற்றும் உயர்ந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கட்டும். எந்த ஒரு கீழான காரியத்தை செய்யவே முடியாது. எப்படி யார் மகான் ஆத்மாவாக ஆகிறாரோ அவர் ஒருபொழுதும் யாருடைய எதிரிலும் தலை வணங்குவது கிடையாது. அவர் எதிரில் அனைவரும் தலை வணங்குகிறார்கள். அப்பொழுதுதான் அவரை மகான் ஆத்மா என்று அழைக்கப்படுகிறார்கள். யார் இன்றைய மகான் ஆத்மாக்களை விட மகானாக இருக்கிறார்? உயர்ந்த ஆத்மாக்கள் தந்தையால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் ஆத்மாக்கள், உலக ராஜ்யத்தின் அதிகாரிகள், தந்தையின் ஆஸ்தியின் அதிகாரிகள், உலகத்திற்கு நன்மை செய்பவர்கள். அந்த மாதிரி ஆத்மாக்கள் எங்கேயும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மற்றும் மாயாவின் விதவிதமான கவர்ச்சி செய்யும் ரூபங்களில் தன்னைத்தானே தலைவணங்கி நிற்க முடியுமா என்ன? இன்றைய நாட்களில் மகாத்மாக்கள் என்று கூறப்படுபவர்கள் கூட மகான் ஆத்மாக்களாகிய உங்களை காப்பி செய்திருக்கிறார்கள். எனவே அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்கள் எங்கேயும் எந்த விதத்திலும் தலைவணங்க முடியாது. அவர்கள் தலைவணங்க வைப்பவர்களே அன்றி தலை வணங்குபவர்கள் அல்ல. எப்படிப்பட்ட மாயாவின் சக்தி இருந்தாலும் அதன் வசமாக முடியாது. அந்த மாதிரி மாயாவை எப்பொழுதும் அடிபணிய வைப்பவராக ஆகியிருக்கிறீர்களா? அல்லது அங்கங்கே அதற்கு அடிபணிந்து நிற்கிறீர்களா? எப்பொழுது இப்பொழுதிலிருந்தே நிரந்தரமாக அடிபணிய வைக்கும் நிலையில் நிலைத்திருக்கிறீர்களோ அந்த மாதிரி உயர்ந்த சம்ஸ்காரத்தை தன்னுள் நிரப்புவீர்களோ அப்பொழுதுதான் அந்த மாதிரி மிக உயர்ந்த பதவியை பிராப்தி செய்வீர்கள். அதனால் சத்யுகத்தில் பிரஜைகள் சுயமரியாதையில் தலை வணங்குவார்கள். மேலும் துவாபரயுகத்தில் கேட்பவர்களாகி தலை வணங்குவார்கள். உங்களுடைய நினைவு சின்னங்களின் எதிரில் கூட பக்தர்கள் தலை வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? ஒருவேளை இங்கு எப்பொழுது மாயாவின் எதிரில் தலை வணங்கும் சம்ஸ்காரத்தை முடிக்கவில்லை என்றால், தலை வணங்கும் சம்ஸ்காரம் கொஞ்சமாவது இருந்து விடுகிறது என்றால், பின்பு தலை வணங்குபவர் தலை வணங்க வைப்பவரின் எதிரில் எப்பொழுதும் தலை வணங்கிக் கொண்டே இருப்பார். என்ன லட்சியம் வைத்திருந்தீர்கள்? தலை வணங்குவதற்கா அல்லது தலை வணங்க வைப்பதற்கா? யார் தன்னாலேயே உருவாக்கப்பட்ட சூழ்நிலைகளின் எதிரில் தலை வணங்கி விடுகிறாரோ அவரை மிக உயர்ந்தவர் என்று கூற முடியுமா? எதுவரை மிக உயர்ந்தவராக ஆகவில்லையோ அதுவரை மிக தூய்மையானவராகவும் ஆக முடியாது. எப்படி உங்களுடைய எதிர்காலத்து நினைவு சின்னங்களின் மகிமையாக சம்பூர்ண நிர்விகாரி இருக்கிறது. இதைத்தான் மிகவும் தூய்மையானவர் என்று கூறப்படுகிறது. சம்பூர்ண நிர்விகாரி என்றால் எந்த சதவிகிதத்திலும் எந்த ஒரு விகாரத்தின் பக்கம்
கவர்ச்சி செல்லக்கூடாது மற்றும் அதன் வசம் ஆகாமல் இருப்பதாகும். ஒருவேளை கனவில் கூட எந்த விதத்திலும் விகாரத்தின் வசம் ஆகியிருக்கிறார், எந்த சதவிகிதத்திலும் ஆகியிருக்கிறார் என்றால் சம்பூர்ண நிர்விகாரி என்று கூற முடியுமா? ஒருவேளை தீய கனவுகளும் இருக்கிறது மற்றும் எண்ணத்திலும் விகாரத்தின் வசமாகி இருக்கிறார் என்றால் விகாரத்தை விட்டு விலகியவர் இல்லை என்றுதான் கூறுவோம். அந்த மாதிரி தன்னை சம்பூர்ண தூய்மையானவராக மற்றும் நிர்விகாரியாக ஆக்கி கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஆகிவிட்டீர்களா? எந்த நேரம் கடைசி விசில் ஊதப்படுமோ அந்த நேரம் ஆவீர்களா? ஒருவேளை யாராவது வெகு காலமாக அந்த மாதிரி நிலையில் நிலைத்திருக்கவில்லை என்றால் அந்த மாதிரி ஆத்மாக்களின் மகிமை கூட அற்ப காலத்திற்காக தான் இருக்கும். கடைசியில் வேகமாக சென்று இதே நிலையை அடைந்து விடுவோம் என்று அப்படி நினைக்காதீர்கள். வெகு காலம் என்பதின் மகிமை என்ன இருக்கிறது? அதையும் நினைவில் வைத்துக்கொண்டே தன்னுடைய நிலையை மிகவும் தூய்மையானதாகவும் மற்றும் மிகவும் உயர்ந்ததாகவும் ஆக்குங்கள். எந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறீர்கள் மற்றும் காரியம் செய்கிறீர்கள் என்றால் முதலில் எப்படி உயர்ந்த பெயரோ அப்படி காரியமும் உயர்ந்ததாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை பெயர் உயர்ந்தது மற்றும் காரியம் தாழ்ந்ததாக இருக்கிறது என்றால் என்னவாகும்? தன்னுடைய பெயரை கெடுத்து கொள்கிறீர்கள். எனவே அந்த மாதிரி எந்த காரியம் நடக்க வேண்டாம் என்ற இந்த லட்சியத்தை வைத்து அந்த மாதிரி லட்சணத்தை தன்னுள் தாரணை செய்யுங்கள். எப்படி ஒருவேளை ஞானத்தின் விரோதமாக ஏதாவது ஒரு பொருளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் ஞானி இல்லை அஞ்ஞானி என்று மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள் இல்லையா? ஒருவேளை ஒரு தடவை கூட எந்த ஒரு நியமத்தை முழுமையான முறையில் பாலனை செய்யவில்லை என்றால் ஞானத்தின் விரோதமாக செய்தார் என்று கூறுகிறீர்கள் இல்லையா? அப்படி தன்னைத்தானே கூட அந்த மாதிரியே கேளுங்கள். ஒருவேளை ஏதாவது சாதாரண எண்ணத்தை உருவாக்குகிறீர்கள் என்றால் மிகவும் உயர்ந்தவர் என்று கூற முடியுமா? எனவே எண்ணம் கூட சாதாரணமானதாக இருக்க வேண்டாம். எப்பொழுது எண்ணம் உயர்ந்ததாக ஆகிவிடுகிறதோ பின்பு வார்த்தை மற்றும் காரியம் தானாகவே உயர்ந்ததாக ஆகிவிடும். அந்த மாதிரி தன்னை ஹோலியஸ்ட் மிகவும் தூய்மையானவர், ஹையஸ்ட் மிகவும் உயர்ந்தவர், சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக்குங்கள். விகாரத்தின் பெயர் அடையாளமே இருக்க வேண்டாம். எப்பொழுது பெயர் அடையாளமே இல்லை என்றால் பின்பு காரியம் எப்படி நடக்கும்? எப்படி எதிர்காலத்தில் விகாரத்தின் பெயர் அடையாளம் இருப்பதில்லையோ அதே போல் மிக உயர்ந்தவராகவும் மற்றும் மிகவும் தூய்மையானவராகவும் இப்பொழுதிலிருந்தே ஆக்குங்கள். அப்பொழுதுதான் அவை அநேக ஜென்மங்களுடன் வந்து கொண்டே இருக்கும். நல்லது. அந்த மாதிரி உயர்ந்த பெயர் மற்றும் உயர்ந்த காரியம் செய்பவர்களுக்கு நமஸ்காரம். வரதானம். நிரந்தர கவனம் மூலமாக வெற்றி மாலையில் உருளக்கூடிய வெகு காலத்து வெற்றி அடைபவர் ஆகுக. வெகு காலத்து வெற்றி அடைபவர் வெற்றி மாலையின் மணியாக ஆகுகிறார். வெற்றி அடைபவராக ஆவதற்காக எப்பொழுதும் தந்தையை எதிரில் வையுங்கள். தந்தை என்ன செய்திருந்தாரோ அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் எண்ணம் எதுவாக இருந்ததோ அதுதான் குழந்தைகளின் எண்ணம். தந்தையின் வார்த்தை எதுவாக இருந்ததோ அதுதான் குழந்தைகளின் வார்த்தை என்றால் எப்பொழுது தான் வெற்றி அடைபவராக ஆவீர்கள்? இந்த கவனம் சதா காலத்திற்கும் தேவையாக இருக்கிறது. அப்பொழுதுதான் சதா காலத்தின் ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். ஏனென்றால் எப்படி முயற்சியோ அப்படி பிராப்தி கிடைக்கிறது. முயற்சியும் சதா காலத்திற்கு இருக்கிறது என்றால் ராஜ்ய பாக்கியமும் சதா காலத்திற்கு கிடைக்கிறது.
ஸ்லோகன்: சேவையில் எப்பொழுதுமே இதோ வந்தேன் ஐயா என்று கூறுவதுதான் அன்பின் உண்மையான நிரூபணம் ஆகும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।